அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும் எப்போதும், நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 Father, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையா சொல்லலாமா? Hallelujah. Mara Santara 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 Santara. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வருஷங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. ஆமென் சொல்ல முடிந்தவங்க, வாலிபனை உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அது பெரிய திட்டம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அவரை வர்ணிப்பதுதான் ஆராதனை. ஆமென். அவரை உயர்த்துவதுதான் ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? இருங்க இருங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் பாருங்க. அவங்கள பார்த்தா தெரியாது, ஆனால் சந்தோஷமா இருந்து தான் ஆகணும். ஆமென். ஆலையில தோத்துற ஆண்டவன்றாங்க பார்த்தீங்களா? வாசிக்கலாமா? இப்போ வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வீடு கட்டுவர்களாகி உங்களால் மூளைக்கு தலைக்கலானார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஆமென். மேல பாருங்க. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஆமென். அவர் வந்ததினால் ரட்சிப்பு வந்தது. எத்தனை ஆமென் ஆமென் சொல்றீங்க? உலகத்திலேயே சிறந்த பூ நான் சொல்லுவேன், மல்லிப்பூ கிடையாது, ரட்சிப்பு தான். ஆமென் சொல்ல முடிந்தவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. அதாவது என்னுடைய கவலைகளை எல்லாம், அதாவது இப்படி சொல்லலாம், கவலைப்படுவதனால கவலை போய்விடுமா? சொல்லுங்க. கவலைப்படுவதனால கவலை போய்விடுமா? போகாது. ஆனா கர்த்தரை துதிக்கும் போது நிச்சயமா கவலை மாறும். இந்த வாரத்தில் நான் கற்றுக்கொண்டேன். நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு கவலை வருதா? இப்படி பாடுங்க, உன்னதமானவரின், அப்படி பாடி பாருங்களேன். ஒரு 5 நிமிஷத்துல இலவசமாக நீங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. நான் கண்ட உண்மை. இந்த வாரத்தில் நான் கொஞ்சம் ஒரு டயர்டா அப்படி இருந்த சோர்வா உடனே பாட ஆரம்பிச்சிட்டேன். பயம் வருதா? பாடுங்க.
ஆமென். ஹalleluya. கொஞ்சம் வீக்கா இருக்குமா தெரியுதா பாடி? ஆமென். ஒரு மாதிரி இருக்கு பாசம், உடனே பாட ஆரம்பிங்க, புது பலன் வந்துரும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை, ஆமா, நிறைய பேர் ஆசீர்வதிப்பார் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஆனா ஆதரிப்பார், அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல கைகளால் சேர்த்து ஹalleluya. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? இல்லைங்க, உங்களை பார்த்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா காலையில வந்து ஆமென் ஹalleluya உண்மையா ஆராதிக்கிறவங்களை பார்த்து சிலர் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களையும் பார்த்து சந்தோஷம் தான். அவங்களால உட்கார்ந்து இருக்கிறாங்களே, தோத்திரம். ஆமென் ஹalleluya. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? தலை சாய்க்கும் கண்ணீர் ஐயா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். அசதி வேண்டாம் அப்பா, கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். தலை சாய்க்கும் கண்ணீரையா, ஊளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, ஊளை கண்ணீரையா, இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயன்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு அவன் வடக்கு தெற்கு பரம்பு வாயன்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லலாமா? பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏசப்பா 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 ஓத்ரப்பா, என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் ஆமென், தலை சாய்க்கும் கண்ணீரையா, ஊரை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, ஊரை கண்ணீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம்
என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. நீங்க சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென் ஆமென். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஆமென். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் அப்படியே இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? ஆரம்பத்திலிருந்து. ஆமென் ஹல்லேலூயா. நான் 94வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் இருக்குது. நான் சொல்லுவது மற்றவங்க சொல்கிறாங்க. ஆமென். நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்க சொல்கிறாங்க. ஆமென். அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. ஆமென். மாற்றமே இல்லைன்னா சம்திங் ராங். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி. அவருடைய ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு நம்மை மாற்றி இருக்கிறது. ஆமென் சொல்ல முடிஞ்சவங்க நம்ம அப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? முடியுமா? அம்மா மாறுங்க. முடியாதவங்க தவிர முடிஞ்சவங்க எல்லாரும் நீங்கள் எழுந்து நில்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. சிலருக்கு மூட்டு வலிலாம் இருக்கும். அவங்களாம் கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாங்க. சிலர் நல்லா இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆமென். அவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் ஆத்திரம் மாத்திரம் வந்துடக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே. ஆமென். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி அப்பா, உங்க ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெமிலா கரபா சகலா கருமே சென்டேரியா கரபா ரெகெலேமென் தெரபாலபா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிடுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிடுவே. ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி
ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, 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 சக்கரவரே, என்கிறே வரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுவே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுவே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுவே, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும், சபைகளில் தேவன் எழுந்தருளும், ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 ஆமென், ஆமென், ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, 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 அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், ஆமென், 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 அவருடைய ரத்தம் உன்னை விடுதலையாக்குகிறது, அவருடைய ரத்தம் உன்னை பலப்படுத்துகிறது, உன் குடும்பத்தின் ரத்தம் பூசப்படுகிறது, உன் தலை மீது ரத்தம் பூசப்படுகிறது, உன் வாசு நிலைக்கால் ரத்தம் பூசப்படுகிறது. லக்கா பாரா தரா மண்டா லக்கா ஸ்டெக்கா பாராக்கா ரமா சந்தரபா சகதரியந்தரபா லபா லபா ரேக்கேரேபே லபா ரபா. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியை ஏற்றுவார். சந்தரா சட்டரா சட்டரா சபத்தி அந்தரா. உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டு, அனல் மூட்டு. சோர்ந்து போகாதே, பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் உன்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு அனாதையை போல நிற்கிறேன் என்று சொல்லாதே. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். ரேமாண்டரா சக்கரா சக்கலேமியா லேக்கேரேமேயந்தரேமா சந்தோரோ கமா சக்கோரா லெகெத்தரபா. சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அவர் நிச்சயம் வருவாரு, அவர் நிச்சயம் வருவாரு. நீங்க என்ன பாருங்க, காலங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். நாம் பொய் சொல்ல, நாம் பொய் சொல்லல, இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஆமென். மற்ற ஜனங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்வதை காதார கேட்க போகிறோம். கண்ணால நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? நீக்கராபானா சந்தராபாராக்கா. சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரமா சங்கரா கராபாலா சந்தரா சென்டரி அந்தராபாலபா லேக்கேரே அந்தராபா ரம்துலு மரேக்கேரே பெனி அந்தராபாலபா லேக்கராபாரபா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா.
ஒருவராய் பெரிய அதிசயம் தெய்வவதிவானே செய்யா. இந்த நாளில் செய்யுவே, இறங்கி வந்து செய்யுவே. இந்த நாளில் செய்யுவே, இறங்கி வந்து செய்யுவே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தர்புகளா சுகமாக்குவே என்றவர் நீவானே இயேசுயா. கழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீவானே இயேசுயா. இந்த நாளில் செய்யுவே, வந்து செய்யுவே. இந்த நாளில் செய்யுவே, இறங்கி வந்து செய்யுவே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுவே. கைகள் அசைத்து ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்களும் கொள்ளாதவர், சர்வ வியாபி, சர்வத்தையும் செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே கைகளை தட்டி ஆமென். அவரே காரியத்தை மாறுதலாக மாற்றக்கூடியவர் தான் மகிமையின் தேவன், நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய தேவன். கைகளை உயர்த்தி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கே கனம், அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ், அவர் ஒருவருக்கே ஆராதனை. இரட்சண்யமும் கனமும் மகிமையும் துதியும் ஆராதனையும் வல்லமையும் அவருக்கு உரியது. நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் பணிந்து குனிந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்போம். இயேசுவே, உம் அருகினிலே ஆவலாக நான் வருகிறேன். இயேசுவே, உம் அருகினிலே ஆவலாக வருகிறேன்.
எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே என்னாலுமே. எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே, 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 இயேசுவா, 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 இயேசுவா. இயேசுவா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சுகவீனமாய் பலவீனமாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், பல போராட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்கள், பல பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு உம்முடைய நாமத்தினாலே விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாக, பிரிந்த குடும்பங்கள் சேர, கடன் பிரச்சனை, குடிப்பழக்கங்கள் வீடுகளில் இருந்தால் மாற, பிசாசு கட்டுகள் தடைகள் நீங்க, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பாக்கியங்கள் உண்டாக, வேலை கிடைக்க, வியாபாரங்கள் நன்றாக நடக்க, இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களை தேவன் ஆசீர்வதிக்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா. உட்காருங்க, உட்காருங்க. முதல் முறையாக ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் கை உயர்த்தி காண்பிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். முதல் முறையாக ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் கரம் உயர்த்தி காண்பியுங்கள். நீங்கள் எழுந்திருக்கும்படி கேட்கிறோம். முன்னாலே வாருங்கள். உங்களுக்கு ஊழியர்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவார்கள். கைகளிலே காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு படைப்பதற்கு ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை மக்கள் கவனிக்க வேண்டும். இன்று மாலையில் இருக்கிற ஆலய பிரதிஷ்டைக்கு 4:30 மணிக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். உள்ளே போய் அமர்ந்திருக்கலாம். ஆகையினாலே நீங்கள் வீடுகளிலிருந்து புறப்படும்போது 3 மணி கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் 3:30 மணிக்கு புறப்பட்டு அங்கு வந்துவிட வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக இதை கவனித்து செய்யுங்கள். அதிகமான நேரங்கள் நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருப்பதனால அவைகளுக்கு டைம் எடுக்கும். அதனால் முன்னாலேயே ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆமே. எல்லோரும் ஒரு விசேஷித்த காணிக்கைகளோடு கவர் கொடுத்திருப்பார்கள். உங்கள் கைகளில் அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக அதை படைக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு ஆலய பிரதிஷ்டை சிறப்பு காணிக்கை கவர் கிடைக்காதவர்கள் கை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்கு கொடுப்பார்கள். அவைகள் கிடைக்காதவர்கள் அதை வாங்கி அதை பயன்படுத்தும்படி உங்களை கேட்கிறோம். இவைகளை மனதில் வைத்து கொள்ளுங்கள். 24 மணி நேரம் விசேஷித்த ஜெபம் தீபாவளி அன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை நடைபெறும்.
அதனால் இதை மனதில் வைத்துக்கொள்வோம். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் ஆரம்பமாகும். இதை மனதில் வைத்து கரெக்டாக நாம் அந்த ஜெபத்தை நாம் செய்வோம். மற்ற ஜெபங்கள் ஒழுங்காக நடைபெறும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த வாரங்களில் வர்ற வாரங்களில் நாம் கூடி ஜெபிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஜெப நேரங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கைகளை காணிக்கை எடுத்தவர்கள் தயவுசெய்து காணிக்கைகளை படையுங்கள். காணிக்கை எடுக்கிறவர்கள் எடுக்கும்படி கேட்கிறோம். அறிவிப்புகளை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். நமது NLAG மற்றும் NLCC சபையில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது. புதுவாழ்வு கொண்டாட்ட மைய புதிய ஆலய பிரதிஷ்டை ஆராதனை இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். பல்லாவரம், குரோன்பேட்டை, பாலாஜி டென்டல் காலேஜ், துறைப்பாக்கம் ஜங்ஷன், ஈச்சங்காடு, கீழ்கட்டளை ஆகிய இடங்களில் இருந்து வேன் வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. சபையார் யாவரும் குடும்பமாய் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆலய பிரதிஷ்டை சிறப்பு காணிக்கை கவர்களை பெற்றுக்கொண்டு இன்று மாலை நடைபெறும் ஆலய பிரதிஷ்டை ஆராதனையில் உங்கள் ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்தவும். ஆலய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறுவதால் இன்று மாலை 6:15 மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனை நடைபெறாது. சபை கல்வி வகுப்புகள் இன்று முதல் ஆரம்பமாகிறது. வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி, 9 மணி மற்றும் 11 மணிக்கு 4வது மாடியில் உள்ள சி ஹாலில் நடைபெறும். இதில் கிறிஸ்தவ வளர்ச்சி, ஆத்தும ஆதாய பயிற்சி, தலைமைத்துவ பயிற்சி, வேத பாடம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் போன்ற பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சபையார் கலந்து கொண்டு படியுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற புதன்கிழமை 15ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும். வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு NLAG மெயின் ஹாலிலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலிலும் நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களோடு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இதில் அநேகர் கலந்து கொண்டு தேவனின் அற்புத சுகத்தை பெற்று செல்கிறார்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் NLAG சென்னை என்ற நமது யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பை காணலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த NLAG.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். சி இன்றைக்கு ஆரம்பமாகிறது. அதில் கலந்து படியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாலையில் நடக்க இந்த ஆலய பிரதிஷ்டையை எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் கொடுத்தோம், ஜெபித்தோம், உழைத்தோம். ஆண்டவர் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் நடத்தின தேவன். எல்லாரும் கைவிட்டு ஆண்டவர் தோத்திரம் செலுத்துவோம், நல்ல தோத்திரம் செலுத்துவோம். நல்ல கைவிட்டு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கவும், அவருடைய நாமம் பரிசுத்தப்படவும், அவருடைய ராஜ்யம் வரவும், அவருடைய சித்தம் இந்த பூலோகத்திலே செய்யப்பட ஆண்டவருடைய கரம் இறங்கி வர, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வருகிற மக்கள் எல்லாரும் அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். எல்லாரும் அவருக்கு புகழை கொடுக்கணும், துதியை கொடுக்கணும். இன்னும் ஆண்டவர் அந்த எல்லா வேலைகளையும் அங்கே சுத்தம் பண்ணி இன்னும் அநேக காரியம் நடக்கணும். சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் நேர்த்தியாய் நடக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க.
நல்ல ஜோமனி இயற்கையின் சூழ்நிலையை கத்தர் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் வாயை திறந்து கத்தரை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து நல்ல தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கத்தருக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு, எந்த பிரச்சனைகளும் எந்த குறைகளோ எந்த விதமான ஒருத்தருக்கொருத்தர் எந்த கோபமோ எரிச்சலோ இல்லாவிட்டா எந்த காரியமும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சகிக்க, பொறுமையோடு இருக்க, அன்போடு இருக்க, தேவனோடு சேர்ந்து இணைந்து ஒன்றாக நிற்க ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுப்பாராக. ஆண்டவர் கைகளை உயர்த்தி நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஒத்துழைப்பு, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் அங்கீகரித்து உங்களை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கொடுத்த ஒரு ரூபாய் ஆனாலும் அது கத்தருக்கு பெரிதானது. ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்தில் இருக்கட்டும். எல்லா கைகளை உயர்த்தி ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்கள், வரப்போகிற எல்லா மக்கள், எல்லா பட்டணத்தில் உள்ள அநேக ஊழியர்கள் வருவார்கள், அநேக ஆஃபீஸர்ஸ் வருவார்கள். எல்லாரும் கை உயர்த்தி அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை, அங்கே இருக்கிற இடத்துல வர்ற பொலிட்டீஷியன்ஸு எல்லாரும் தேவனுடைய மகிமையை உணரணும். எல்லாரும் தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை உணரணும். கத்தர் எல்லாம் அந்த பிரதேச ஆராதனை கத்தர் பொருட்படுத்தணும். மோகன் சி லாசரஸ் அவர்கள் வருவார்கள், பால் தினகரன் அவர்கள் வருவார்கள். கைகளை உயர்த்தி இந்த ஊழியர்கள் எல்லாரும் வரும்போது தேவனே தம்முடைய ஆவியை எங்கள் மத்தியில் ஊற்றி உம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்பியறலும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறதுக்காக தோத்திரம். அந்த டிராஃபிக்கெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வெளியே போகும்போதும் ஜனங்கள் பொறுமையாக போக ஆண்டவர் எல்லாவற்றையும் திறவாராக. அங்கே இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்படும் போது ஒருத்தர் முண்டி அடித்து போகாதபடி எல்லாம் ஒழுங்காக நேர்த்தியாக அமைதியாக உள்ள நடக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். ஆராதனைகளிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது நம்முடைய மத்தியில் என்னுடைய மகன் சாட்விக் சாமியல் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார். கைகளை தட்டி அவர்கள் வரவேற்போம். ஆண்டவருடைய திருநாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பிரசன்னம் ஏற்கனவே இங்கே இருக்கு. பிரசன்னம், பிரசன்னம், தெய்வ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா. கைகளை உயர்த்தி எல்லாருமே சேர்ந்து கேட்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நல்ல நாளை ஏற்படுத்தியிருக்கிறீர். 12ஆம் தேதி அக்டோபர் ஆண்டவரே, ஒரு பெரிதான ஆண்டவரே ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளில் உம்முடைய பிரசனை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஹல்லேலூயா. இந்த 5 மணி ஆராதனையில் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த முழு நாளிலையும் அவருடைய பிரசனத்தை கொண்டு வந்து ஒரு பெரிதான அசைவை கொண்டு வர போகிறது என்று விசுவாசிங்கள். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்த ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. You have come here for a reason. ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரித்து அவருடைய பிரசன்னம் ஷெக்கைனா மகிமையை கொண்டு இறக்குவார் என்று விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் கைகள் உயர்த்தி போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே.
கைகளை ஹalleluya அதிகாலமே அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே ஓ ஆர்வமுடன் கைகளை அசைத்து பாடும் ஆடுகிறே ஓ பிரசன்னா வாங்கப்பா 2 பேர் என் நாமத்திலே கூடியிருந்தால் அவர்கள் மத்தியிலே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தேவன் காலையில் இறங்கி வாங்க கைகளை உயர்த்து ஹalleluya தரபாஷகா நியபாஷுகளை பேசிக்கொண்டிருக்க அவருடைய பிரசனம் வந்து இறங்கட்டும் புது வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் மேல் வந்து இறங்கட்டும் எங்க குடும்பத்தின் மேல் வந்து இறங்கட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஆண்டவரே வீடுகளுக்குள்ள வீட்டு குழுக்களுக்குள்ள அந்த சிறு குழுக்களுக்குள்ள இயேசுவின் பிரசனம் இறங்கி வருவதாக ஓ எங்களுடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக Father come and bless our children touch our children எங்க பிள்ளைகள் மேல ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான அந்தகார பிசாசு ஆண்டவரே சூழ்ச்சிகளை அந்த வாக்கி போடும் வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே இந்த நல்ல நாளில 12ஆம் தேதி அக்டோபர்ல இயேசுவே இந்த புது வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் தொடுவீராக எங்களுடைய மகன்களை தொடுவீராக எங்களுடைய மகள்களை தொடுவீராக அவர்களுடைய ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக வேற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நீர் தொட்டு நீர் ஆண்டவரே பெரிதானவருடைய மகிமையை நீர் எழுப்ப போறதுக்காக நன்றி இந்த சபையின் மூலமாய் ஆண்டவரே இந்த தேசத்தை இன்னும் ஒரு முறை அசைக்க போகிறீர் இந்த சபையின் மூலமாய் ஆண்டவரே தேசங்களை அசைக்க போகிறீரப்பா அதற்கு தேவையான உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து நீர் அங்கீகரிப்பீராக இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இன்னைக்கு ராத்திரி அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் அப்படியே உட்கார்ந்து கொள்வோமா உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஹalleluya நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் யாராவது வாசிங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் இது வரைக்கும் நான் இந்த வசனத்துல இருந்து பேசியிருக்கிறேன் இந்த வசனத்துல இருந்து பேசும் பொழுது பழைய காரியங்களை சிந்திக்காதீர்கள் என்று அதிகமாய் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு புதிய காரியம் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு புதிய காரியம் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் இப்பொழுதே அது தோன்றும் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நல்லா கவனிங்க இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் நான் வனாந்திரத்திலே ஒரு வழியையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு வழியை நமக்கு திறந்து தருவார் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரே
ஒரு தடை இருக்கிறதே, இந்த தடையை தாண்டி நான் போக முடியலையே. எகிப்திலிருந்து என்னை கொண்டு வந்து விட்டீர், அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து என்னை கொண்டு வந்து விட்டீர், பழைய கஷ்டங்களை விட்டு ஆண்டவரே என்னை கொண்டு வந்து விட்டீர். அந்த பழைய ஆண்டவரே சம்பவங்களை ஆண்டவரை மேற்கொள்ள எனக்கு திராணியை கொடுத்து நான் ஆண்டவரே இந்த வேளையில எகிப்தை விட்டு நான் வந்து விட்டேன், இந்த உலகத்தை விட்டு வந்து விட்டேன், இந்த பாவத்தை விட்டு வந்து விட்டேன், அந்த கஷ்டங்களை விட்டு வந்து விட்டேன், அந்த நோய்களை விட்டு வந்து விட்டேன். ஆனால் நான் இப்போ நிற்கிற இடமானது நான் பின்னிட்டு போக முடியவில்லை, நான் முன்னிட்டும் போக முடியவில்லை. ஒரு சிவந்த சமுத்திரமானது என் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஒரு யோர்தானானது என் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஒரு எரிகோவானது எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. நான் எப்படி நான் செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நல்லா கவனிங்க, இந்த வழிகளை உண்டாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய வேலை ஆதி காலத்திலிருந்து இந்நாள் வரை நமக்காக எல்லா விதத்திலும் தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக சென்று எல்லா விதமான கோணலான வழிகளையும் செவ்வைப்படுத்தி, ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? he makes every crooked path straight for me. எல்லா விதமான கோணலான வழிகளை அவர் செவ்வைப்படுத்தி எல்லா விதமான மேடுகளையும் அவர் சமப்படுத்தி எனக்காக முன்பாக செல்லுகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவனை ஆண்டவரே என் தேவனாய் நான் கொண்ட இந்த ஜனமானது கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிப்பமாக, கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்பமாக. முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது தேவன். ஆமென். கடைசி பரியந்தம் நம்மோடு இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள பிரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆமென். அவர் நமக்கு எல்லா விதமான தடைகளையும் முறித்து போட்டு வழிகளை உண்டு பண்ற தேவன். வழியே இல்லை. அந்த செங்கடல் என் முன்பாக நிற்கிறது. நான் திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்தியர்கள் என்னை சூழ்ந்து எனக்கு விரோதமாய் எழுந்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, என்னை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பழைய வாழ்க்கையானது துரைத்து கொண்டிருக்கிறது. பழைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் நடந்த காரியங்களும் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முன்னோக்கி போகாதபடி எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது? ஒரு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, ஒரு யோர்தான் இருக்கிறது, ஒரு எரிகோ இருக்கிறது. ஆனால் அந்த எரிகோவையும் அந்த யோர்தானையும் அந்த சிவந்த சமுத்திரத்தையும் அவர் தகர்த்து எறிந்து எனக்கு ஒரு வழியை அவர் உண்டா பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்பமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ஓபன் பண்ணி ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. வெட்டாந்திர வழிகளை ஆண்டவர் என்பவரே ஏற்படுத்தி என்னை கொண்டு போவார். அப்ப எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் எலிசா அந்த இடத்துல நின்று அவன் மேல் இருந்த அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் இடத்துல போய்
அந்த யோர்தானில் அந்த சால்வையை என்ன பண்ணா, அடித்து என்ன சொன்னா, எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும், தடைப்பட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலையும், ஆண்டவரே எனக்கு ஒரு திறந்த வாசல் இல்லையே ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் தீம் திறந்த வாசல். ஆனால் இந்த திறந்த வாசல் இல்லாதபடி ஒரு அடைப்பட்ட ஒரு வாசலாகவே இந்த 10 மாதங்கள் ஆண்டவரை ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் எனக்கு ஒரு விடுதலையை நீர் தரப்போகிறீர். என் பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூவை தரப்போகிறீர். என் உறவுகளில் ஒரு பிரேக் த்ரூவை தரப்போகிறீர். இயேசுவின் நாமத்தினால என் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக் த்ரூவை தரப்போகிறீர் அப்பா. எலியாவின் தேவன் எங்கே? அந்த சால்வையை கொண்டு வந்து அந்த யோர்தான் இடத்துல அந்த சால்வையை கொண்டு அந்த யோர்தானை அடிக்கும் பொழுது யோர்தான் 2ஆய் பிளந்தது. அந்த வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். உனக்கு இந்த காலை வேளையில் ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அவர்களுடைய கால்களானது அந்த யோர்தான் மேலே பட்டு நிற்கும் வேளையில் ஆண்டவர் அந்த யோர்தானை என்ன பண்ணார்? பிளந்து கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாய் யோர்தான்களை பிளப்பார். ஹல்லேலூயா. எரிகோ மதில்கள் இயேசுவின் நாமத்தினால அந்த எரிகோ மதில்கள் எல்லாம் விழுந்து போகும். அப்ப அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். வழிகளை உண்டு பண்ணுகிறார்னா நீ முழுமையாய் அவர் மேல் உன் விசுவாசத்தை வைத்து, 2ஆவதாக எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். 2வது அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருந்தால் அப்போ முழுமையாய் நான் என்ன பண்ணணும்? விசுவாசித்து நான் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசத்தோடு நான் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எங்க போகணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நான் ஒரு தேசத்தை காமிப்பேன், அந்த தேசத்துக்கு நீ போ. ஆண்டவரே எந்த தேசம் அப்படி கேட்டானா? இல்லை, எந்த தேசம் கேட்கல. அவன் எங்கே போகிறானே தெரியாமல் அவன் போனான். ஹல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாவது வாசிப்போம். விசுவாசம்னா என்னன்னு வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்புறம் 8ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் என்ன பண்ணா? எங்க போனனே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை முழுமையாய் நாம் என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். முழுமையாய் நம்பி ஒரு விசுவாசத்தின் படியை நாம் எடுத்து வைக்க வேண்டும். இந்த காலைவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தினால ஒரு படியை எடுத்து வை. எனக்கு முன்பாக ஒரு தடைப்பட்ட, ஒரு பூட்டப்பட்ட ஒரு வாசல் உண்டு. நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். நல்லா கவனிங்க. இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு 25 வருடங்கள் ஆயிருக்கிறது. நல்லா கவனிங்க. 25 வருடங்கள் சும்மா இல்லை. எத்தனையோ நாட்கள். என்ன பாஸ்டர் இப்படி நீங்கள் சொன்னீங்களே, ஒன்றும் நடக்கலையேன்னு சொன்ன நாட்கள் என்னது இருந்துச்சு. இந்த இடம் இருக்குமா? நமக்கு இருக்குமா? இது மலை புறம்போக்குன்னு ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. மலை புறம்போக்குன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து விரோதமாய் நின்று போர்டெல்லாம் வச்சு ஒரு தடையை உண்டாக்குனார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, விசுவாச கண்களில் நம்ம பார்த்து அந்த விசுவாசத்தோடு நடந்து போகணும். ஆண்டவரே நீர் சொல்லிட்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சபைக்கு மட்டுமல்ல, உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதனால் விசுவாசத்தோடு எழுந்து, ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு எழுந்து கீழ்ப்படிந்து நாம் நடந்தோம் என்றால் ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு திறந்த வாசலை எனக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த திறந்த வாசலுக்குள்ளே நான் நுழைந்து கொள்ளுவேன். அந்த திறந்த வாசலுக்குள்ளே நுழைந்து கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தை அதிகரியும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே நீர் அதிகரிக்க வேண்டும். அதே போலதான் சாராவுடைய வாழ்க்கை. அந்த கர்ப்பத்தின் மூலமாய் எந்த குழந்தையும் பிறக்காது. எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சு. ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது சாராள் என்ன பண்ணா? நகைத்தாள், சிரித்தாள். இது நடக்குமா? இது கூடுமா? இது கூடாது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with my Jesus. With him all things are possible. With him all things are possible. அவர் மேல நான் முழுமையாய் நம்பிக்கையை வைத்து, அவர் மேல நான் முழுமையாய் விசுவாசத்தை வைத்து நான் ஜெபிக்கிற வேளையில, நான் கீழ்ப்படுகிற வேளையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவேற்றும்படி நீர் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த அக்டோபர் 12ஆம் தேதி ஆண்டவரே பெரிதான உம்முடைய வல்லமையை நீர் கொண்டு வந்து இறக்கி, இயேசுவே எங்க விசுவாசத்தை நீர் விருத்தி அடை செய்து, எங்க விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் உற்சாகம் அடைந்து முழுமையாய் நாங்கள் உம்மேல் நம்பிக்கையை வைத்து கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன், அந்த வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் மேல் என் முழுமை நம்பிக்கையை வைத்து நான் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக, அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணாதே. அவர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். அப்ப வழிகளை உண்டு பண்ணுகிற நேரத்தில் அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாதே. இந்த சபை ஆரம்பித்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? 1973ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி இந்த சபையானது 14 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முதல் நாளில் வந்தது எவ்வளோ பேர்னா 7 பேர். அந்த முதல் நாளில் வந்த ஒரு நபர் இன்னும் நம்ம சபையோடு இருக்கிறார், சதீஷ் அண்ணன் அவர்கள். அந்த 7 பேரில் ஒரு ஆளாய் அந்த காலை வேளையில் வந்தாங்க. அந்த வீடு, நான் பிறந்து அந்த வீட்டில் தான் இருந்தோம். அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன அறை தான் இருக்கும். அந்த சின்ன அறையில் ஒரு பெட்டு, ஒரு சைடில் ஒரு மேஜை இருக்கும். சாப்பாடுக்குள்ள எல்லாம் சூட்கேஸு எல்லாமே அதுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு பெட்டு, சின்ன வயசில் ஞாபகம் இருக்கிறது. அதில் தான் சாப்பாடு, அதில் தான் யார் வந்தாலும் அங்கே தான். இதுக்கு நடுவில் வந்து யாராவது ஒருத்தவங்க தங்க வேற செய்வாங்க. யாராவது தங்க வச்சுட்டாங்கன்னா அந்த பெட்டில் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு கிச்சன், இந்த கிச்சனுக்கும் இந்த பெரிய ஒரு சின்ன அந்த அறைக்கும் அந்த கிச்சனுக்கும் நடுவில் பாஸ்டர் மோகன் நின்று அந்த ஆராதனையை நடத்தி, ஹல்லேலூயா, அந்த கிச்சனுக்குள்ளே ஒரு 4 பெண்மணிகளும் 3 ஆண்களும் வைத்து ஆரம்பித்த இந்த சபையானது ஆண்டவர் இந்த 52 ஆண்டுகளில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணாதே. வாசிங்க பார்க்கலாம். சக்கராயா அற்பமான ஆரம்பத்தின் நாளை 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரு அசட்டை பண்ணலாம்? வாசிங்க.
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய ம் கர்த்தருடைய 7 கண்களும் ம் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை ம் சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. 1984 ஆண்டு ஆங்கில ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆங்கில ஆராதனை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு அற்பமான ஆரம்பம். 50 பாட்டு புக்கு ஸ்டீவ் ஆலன் ஒரு மிஷினரி வந்து என்ன பண்ணிட்டார்னா அனுப்பிட்டார். அனுப்பின பிறகு அந்த ஸ்டீவ் ஆலன் அவர் வரேன்னு சொல்லிட்டார். ஐயோ, இந்த பாட்டு புக்கு அனுப்பியிருக்கிறாரு, இவரும் வரேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆங்கில ஆராதனை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. ஆங்கில ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்னரில் தான் இருப்போம். 1984 ஆண்டு 4:30 மணிக்கு சின்ன ஒரு கூட்டமாய் ஆரம்பித்தது. அந்த நாட்களில் இந்த லேண்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக 1981 82 இந்த லேண்டை க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பாம்பை என்ன பண்ணுவாங்க? அடித்து தூக்கி அந்த சைடு போடணும். ஏன்னா இந்த 6 பக்கத்தில் இருந்தது, இங்கெல்லாம் யாருமே இல்லை. முதலாவது இந்த இடத்த வாங்கும் பொழுது சொன்ன காரியம் என்னென்னா, ஏன் பாஸ்டர் நீங்கள் வந்து ஊரை விட்டு தாண்டி போய், அந்த காலத்தில் ஊர்னா எங்கன்னா நம்ம சைதாப்பேட் பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜை தாண்டிட்டிங்கன்னா எங்கே போயிட்டீங்க? சென்னை பட்டணத்தை விட்டு என்ன பண்ணிட்டீங்க? தாண்டி போயிட்டேன். என்ன பாஸ்டர் நீங்கள் வந்து சென்னை பட்டணத்தை விட்டுட்டு, சென்னையில் தானே உங்களுக்கு ஊழியம், சென்னை பட்டணத்தை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே. ஆனால் சென்னை பட்டணத்தை விட்டு அந்த நாட்களில் ஆண்டவர் காமிச்ச இடத்துக்குள்ளே வந்ததுனால இந்த இடமானது சென்னை பட்டணத்துக்கு மத்தியமாய் மாறிவிட்டது. இங்கேருந்து ஜமீன் பலாவரம் அந்த இடத்த வாங்கும் பொழுது என்ன சொன்னாங்க? எங்கே பாஸ்டர் எங்கேயோ போயிட்டீங்க, செங்கல்பட்டுலையா ஊழியம் வச்சுருக்குறீங்க, எங்கேயோ போயிட்டீங்களே. இங்கேருந்து அங்கே போய் வாங்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து தண்ணி தான் இருக்கும், எப்பவுமே தண்ணிக்குள்ளே தான் இருப்பீங்க அப்படின்னு. நோவா பேழையாக கட்ட போகிறீங்க. ஆமாம், நோவா பேழை மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம போகிற இடத்துல எல்லாம் அந்த இடத்த ஒரு மத்தியமாகி இந்த பட்டணத்துக்கு மாற்றிருக்கிறார். புதிய சென்னைக்கும் பழைய சென்னைக்கும் நடுவில் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணாதீங்க? அசட்டை பண்ணாதீர்கள். 1999 ஆண்டு பைபிள் காலேஜ் முடித்து இங்கே வரும் பொழுது, எப்பவுமே ஆங்கில ஆராதனை சாயங்காலம் 4:30 தான் நடக்கும். அந்த 4:30 ஆராதனை ஒவ்வொரு பாஸ்டர் வரும்பொழுதும் கொஞ்ச நாள் வளரும். அப்படியே வளர்ந்து ஒரு 120 130 வரும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் மாறிடுவார். அதுக்கப்புறம் திருப்பி எங்கே போயிடும்? ஒரு 40 50ன்னு போயிடும். திருப்பி அந்த பாஸ்டர் நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வருவார். ஒரு 120 130 வரும். திருப்பி அந்த பாஸ்டர் போயிடுவார். திருப்பி ஒரு 30 40க்கு வரும். இப்படியே போயிட்டு வரும். ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். 99 ஆண்டு வந்து நான் பைபிள் காலேஜ் முடித்து வந்து பொழுது அப்பா கிட்ட பேசணும். காலையில் ஆரம்பிச்சிடும். காலையில் எங்கடா ஆரம்பிக்க முடியும்? ஒரு இடமுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆஃபீஸில் ஒரு சாப்பல் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு 50 பேர் உட்காரலாம். அந்த இடத்த என்ன பண்ணுங்க? கொடுங்க. அப்போ போய் ஸ்பீக்கர் வாங்கணும். ஸ்பீக்கர்லாம் வாங்க முடியாது, இருக்கிற ஸ்பீக்கர்லாம் மேனேஜ் பண்ண. அப்போ அந்த கார்னரில் வந்து இந்த பாத்ரூம்லாம் இருக்கிற இடத்துல ஒரு குடோன் இருக்கும். அந்த குடோனுக்குள்ளே 2 ஓல்டு பழைய ஸ்பீக்கர், இந்த தமிழ் சர்வீஸில் யூஸ் பண்ண பழைய ஸ்பீக்கர் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போய் ஆம்ப்ளிஃபையர் எடுத்து ஸ்பீக்கர் எடுத்து அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி முதலாம் ஆராதனை 99 ஆண்டு ஏப்ரல் 4ஆம் நாள் ஒரு 50 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஆரம்பித்த அந்த காலை வேளையில் ஒரு 70 பேர் வந்தாங்க. அற்பமான ஆராதனை, அற்பமான ஆரம்பம். ஆனால் ஆண்டவர் அந்த ஆரம்பத்தை கொண்டு ஹல்லேலூயா இப்போ 8 இடங்களில் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் ஆங்கில ஆராதனைகளை ஆரம்பிக்க உதவி செய்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் மட்டுமல்ல, வேற பட்டணங்களில் ஆண்டவர் ஆங்கில ஆராதனைகளை ஆரம்பிக்க உதவி செய்கிறார். நல்லா கவனிங்க. அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணாத? அசட்டை பண்ணாத. இந்த அற்பமான ஆரம்பத்துக்கு நடுவில் ஆண்டவர் வந்து இறங்குவார். ஒரு வழியை ஆண்டவர் நிச்சயமாய் திறப்பார். வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். விசுவாசத்தோடு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 3ஆவதாக, அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணாத? அசட்டை பண்ணிராத. 4ஆவதாக, அவருடைய
நேரங்களுக்காக காத்திரு. சில காரியங்கள் அது அந்த நேரங்களில் நடக்கும். God's timing is very important. ஆண்டவருடைய வேளைகள், ஆண்டவருடைய நேரங்கள் அதிமுக்கியம். பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நேர்த்தியாக செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதன் காலத்தில். யோசேப்போட வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அற்பமான ஆரம்பம். ஆனா அதன் காலத்தில் யோசேப்போட வாழ்க்கை அரண்மனையின் மேல் முடிந்து விட்டது. தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவங்க அப்பா அவனை ஒரு ராஜாவாகிற அவனுக்கு ஒரு அந்தஸ்தே இல்லை, அவனுக்கு ஒரு திறனே இல்லைன்னு சொல்லி அவனை எங்க அனுப்பி வச்சிருந்தாங்க? ஆடு மேய்க்க அனுப்பி வைத்து அற்பமான ஆரம்பம். ஆனா ஆண்டவருடைய வேலை வந்த நேரத்தில் அவன் ராஜாவாய் மாறுகிறான். ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒண்ணுமே இல்லை, ஒரு விதவை, ஒரு புறஜாதி. ஆனா அவன் அற்பமான ஆரம்பம் என்னது? போய் மற்றவங்க அறுவடை செய்கிற நேரத்தில் கீழே விழுகிற விட்டு போன தானியங்களை என்ன பண்ணுகிறா? அவ பொறுக்கிறா. விட்டு போன தானியங்களை சேகரித்து சாப்பிட்ட ஒரு விதவையை ஆண்டவர் கொண்டு வந்து தேவாதி தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் வரலாறுல அவளை கொண்டு வந்து வைக்கிறார். நல்லா கவனிங்க. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதே. உன்னுடைய நேரங்களை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நேர்த்தியாய் முடித்து தருவார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவர் துதிப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய காலங்கள், அதற்காக காத்திரு, பொறுமையாய் காத்திரு. இந்த ஜமீன் பலாவரம் அதை ஆரம்பிக்கும் பொழுது 2001ஆம் ஆண்டு முதலாவது லேண்ட், அந்த முதலாவது லேண்ட் வாங்கும் பொழுது இருந்தேன். போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இருந்தோம். அப்போது 2001 ஆரம்பிக்கும் பொழுது 2004ஆம் ஆண்டு அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனிலாம் நடைபெற்றுச்சு. அப்போது நல்லா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 2004லேருந்து 2007க்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலான்னு யோசித்தோம். 2007 வந்துச்சு, ஒன்றுமே நடக்கலை. எப்படியாவது 2010ஆம் ஆண்டு எப்படியாவது பண்ணிடலான்னு பார்த்தோம், ஆனால் நடைபெறலை. நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படியாவது 2013ஆம் ஆண்டு பண்ணிடலாம். ஏன்னா 40 ஆண்டுகள் நம்மளுடைய சபையின் நிறைவு விழா அப்போ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடலாம், கட்டி எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2013ஆம் ஆண்டு எப்படியாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் 2013 என்ன பண்ணல, நடைபெறவில்லை. எப்படியாவது 2020 பண்ணிடணும். ஒரு நல்ல 2020 ரொம்ப அருமையான, அப்போ தான் கோவிட் வந்துச்சு. 25 வருடங்கள் தாண்டி போயிடுச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வேலை அக்டோபர் 12ஆம் தேதியில் ஆண்டவர் அவருடைய காலத்தில், அவருடைய நேரத்தில் அவர் அருமையான காரியங்களை செய்கிறார். ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது என்ன பண்ணும், விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது என்ன பண்ணும், நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் வரும்.
ஆனால் நம்ம அவசரப்படுத்துறதுனால தேவனுடைய நேரங்கள் வருவதில்லை. அவருடைய நேரத்திலையும் அவருடைய காலத்திலையும் எல்லாவற்றையும் நன்மையாய் நமக்கு முடித்து தருகிற தேவனை கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்காக நன்மையாய் முடித்து தருவீர். எந்த காரியத்தையும் ஆண்டவரே அவசரப்பட்டு நீர் செய்வதும் இல்லை, தாமதமாய் அதை நீர் விடுவதும் இல்லை. உம்முடைய நேரங்களிலும் உம்முடைய காலங்களிலும் எல்லாவற்றையும் எனக்காக நன்மையாய் முடித்து தருவீர். God's timing is perfect. இந்த காலை வேளையில முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவரே இதை நீர் எனக்கு செய்வீர் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த செய்ய வேண்டிய காரியத்தை உம்முடைய நேரத்தில் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். You will fulfill what you have promised at your time. I am willing to wait patiently. அதற்கு நான் ஆண்டவரே முழுமையாய் காத்திருக்க எனக்கு நீர் உதவி செய்யும். வாசிங்க சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்குள் காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தினமடனாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு. அவருக்குள்ள எப்பொழுதும் காத்திருந்து கொண்டே இருக்கணும். 25 வருடங்கள் சும்மா இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா, செய்ய மாட்டீரா. ஒவ்வொரு வருஷமும் ஜெபித்த ஜெபங்கள், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜெபித்த ஜெபங்கள், ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த காணிக்கைகள் ஆண்டவர் அங்கீகரித்து, அந்த விசுவாசத்தை அங்கீகரித்து அக்டோபர் 12 ஆன இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5வதாக அவர் பிரசன்னத்திற்காக காத்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த வனாந்திரத்தின் மூலமாய் கொண்டு சென்று கொண்டிருக்கிற வேளையில் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களோட வர முடியாது. நான் ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த நிலத்தை நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். ஆனால் நான் வரமாட்டேன். யாரை உங்களுக்கு அனுப்புவேன்? ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ண போறதில்லை, எடுத்து போடுவதில்லை. வாக்குத்தத்தம் பண்ணதை நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுறேன். ஆனால் நான் வர முடியாது. ஒரு தேவதூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்களோடு நீங்கள் வரலன்னா நாங்கள் போக விருப்பம் இல்லை, மாட்டோம். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஜெபிக்கிற ஜெபமானது. அக்டோபர் 12 ஒரு முக்கியமான நாள் நமக்கு. ஆண்டவர் நம்ம என்ன பண்றார், அந்த இடத்துக்கு கொண்டு போறார். ஆனால் நீங்கள் அங்கே வரலன்னா, எவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு கட்டடம் இருந்தாலும் அந்த கட்டடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் வரணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், நீங்கள் வரணும். அதுதான் நம்மளோட ஜெபமாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நடக்கும், எத்தனையோ பேரை நம்ம அப்ரிஷியேட் பண்ண போகிறோம், எத்தனையோ ஆட்கள் அதற்கு உதவி செய்தார்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்த போகிறோம். ஆனால் முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, எங்களுக்கு முன்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் இறங்குங்க. கற்களுக்கோ அல்லது சிமெண்ட்டோ மண்ணுக்குள்ளே ஆண்டவர் வரமாட்டாருங்க. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன்.
அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகும் முன்பாக, அந்த இடத்துக்கு நான் போகும் முன்பாக எனக்குள்ளே வந்து நீங்கள் வாசம் செய்யணும். உம்முடைய ஷெக்கீனா மகிமை என்னோடு வந்து இறங்கி இருக்க வேண்டும். நீர் வந்து இறங்கணும்ப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்கள் மாறி போகும். எல்லா விதமான விடுதலை ஆண்டவரே நீர் வந்து இறங்கும். எல்லா விதமான கந்தகார பிசாசன் ஆவிகள் எதிர் வல்லமைகளை ஆண்டவரை முறி அடித்து போடுகிற உம்முடைய பிரசனம், your presence, நீங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம். நல்லா கவனிங்க. ஜமீன் பல்லாவரத்திற்கு நம்ம ஒரு பெரிய கட்டிடத்திற்குள்ள போய் அந்த கட்டிடத்துக்குள்ள தேவனுடைய பிரச்சனை வரலன்னா வேஸ்ட். இவ்வளோ நாள் போட்ட எல்லா விதமான கஷ்டமான முயற்சியும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நமக்கு என்ன வேணும்? அவர் தாங்க வேணும். சொல்லுங்க, நீங்க வாங்க. வாய்களை திறந்து கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. நீங்க வாங்க. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தேவை. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தேவை. ஷெக்கீனா மகிமை தேவை. ஆண்டவரே, மேக ஸ்தம்பம் வந்து இறங்கட்டும். அக்கினி ஸ்தம்பம் வந்து இறங்கட்டும். இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒரு மேக ஸ்தம்பத்தை இந்த ராத்திரி வேளையில காணட்டும். ஒரு அக்கினி ஸ்தம்பமானது ஆண்டவரே எங்களோடு வந்து இறங்கட்டும். 6 லட்சம் புருஷர்களோடு குடும்பங்களோடு அவருடைய மேக ஸ்தம்பம், அவருடைய அக்கினி ஸ்தம்பம். நல்லா கவனிங்க. நமக்கு அவருடைய பிரசனம் தாங்க வேணும், வேற எதுவுமே வேண்டாம். ஆண்டவரே, புகழும் வேண்டாம், புகழ்ச்சியும் வேண்டாம். ஒரு பெரிய கட்டடத்தை நாங்கள் கட்டிட்டோன்னு ஆண்டவரே நாங்கள் நிற்கலை. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களுக்கு இந்த கட்டடத்தை கொடுத்தீர், ஆனால் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு நீங்க வேணும், நீங்க வரணும். அது போதும், அது போதும், அது போதும். 7 ஆட்களோடு ஆண்டவரே 1973ஆம் ஆண்டு ஆண்டவரே நவம்பர் 25ஆம் தேதி நீர் உம்முடைய ஷெக்கீனா மகிமையோடு ஆண்டவரே சிஐடி நகர்ல இறங்கி வந்தீரே. அந்த அற்பமான ஆரம்பத்தை நாங்கள் அசட்டை பண்ணாம ஆண்டவரே 52 ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறோம். அப்பா, இன்னைக்கும் அதே காரியத்தை கேட்கிறோம். உம்முடைய பிரசனம், உம்முடைய பிரசனம், உம்முடைய பிரசனம், உம்முடைய பிரசனம். அது மட்டும் இருந்தா போதும். எங்களை பற்றி யாரும் பேச தேவையில்லப்பா. நாங்க யாராயும் இருக்க வேண்டாம். யாரும் புது வாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சொல்ல வேண்டாம். யாருடைய பேரையும் சொல்ல வேண்டாம். உம்முடைய நாமம், உம்முடைய பிரசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய நாமம், உம்முடைய பிரசனம். நாமம் உயரணும், நீர் மேன்மைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது போதும். உண்மையாவே அது போதும். உண்மையாக நம்ம பாஸ்டர்மோ இந்த நாட்களில் ஒவ்வொரு தடையும் ஃபோன் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டியா தம்பி, அதை பண்ணிட்டீங்களா, இந்த பேரை போட்டுட்டிங்களா, இந்த ப்ரோக்ராமில் பண்ணிட்டீங்களா, எல்லாம் கேட்கும்போது ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த ஃபோன் காலில் முடிக்கிற நேரத்தில், உண்மையாக சொல்லுகிறேன், ஃபோன் கால் முடிக்கிற நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை, ஆண்டவரோட நாம மகிமைப்படணும், ஆண்டவரோட நாம மகிமைப்படணும், ஆண்டவரோட நாம மகிமைப்படணும். அதே தான் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். எந்த நபரையும் உயர்த்தாதபடி, யாருக்கும் அந்த நாமம் ஆண்டவரே, யாருக்கும் அந்த புகழ்ச்சி போய் சேராதபடி இயேசுவே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம், உம்முடைய பிரசன்னம், அது போதும். அப்போ தேவன் நமக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணி வழிகளை திறந்து தருகிற தேவன் நம்ம தொழுது கொள்கிறோம். அப்போ முழுமையாய் அவர் மேலே நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தை வைத்து என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய காலங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்து இருக்கணும். அப்போ ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை வரணும்னு. ஆறாவதாக
முழுமையாய் அவருடைய வல்லமையின் மேல் சார்ந்திருக்க வேண்டும். அவர் மேல முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய வல்லமையின் மேல் முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும். பணபலன் இல்ல. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பவர் இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் பவர்னா என்ன? நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எல்இடி அதெல்லாம் இருக்குது. அங்கே நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க போகிறது, நல்ல எல்இடி இருக்க போகிறது, எல்லாம் நல்லா பெஸ்ட் காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அது மேலே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த வல்லமை அல்ல, எலக்ட்ரானிக் பவர் அல்ல. ஹல்லேலூயா. எலக்ட்ரானிக் பவர் அல்ல, பண பலம் அல்ல, ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டிட்டோம்னு இல்லை, அவர் மேல் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் மேல் சார்ந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல சார்ந்து இல்லை, எங்களுடைய ஆண்டவரே பலத்தினால இல்லை, பராக்கிரமத்தினால இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவி. அப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நாட்கள்ல 52 வருடங்கள் முடிந்து நிற்கிற இந்த நாட்கள்ல, இயேசுவே இன்னும் அதிகமாய் உம்மை மேல சார்ந்திருக்கிறோம், உம்முடைய வல்லமையின் மேல் சார்ந்திருக்கிறோம். அப்படிதான் உங்களோட குடும்பத்தில் நிற்க வேண்டும். உங்களுடைய சந்ததிகள் எழும்பி இயேசுவே, ஏன்னா ஒவ்வொரு சந்ததி வந்து போகும் பொழுது அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம இருந்ததை விட நம்மளுடைய பிள்ளைகள் அதிகமாக இருக்க போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வருகிற நேரத்தில், பாவங்களை விசாரித்து முடிக்கிற நேரத்தில், அந்த இடத்துல ஆண்டவருடைய சந்ததி ஆனந்த விருத்தி அடைந்து பெரிதான ஆசீர்வாதங்களை பெறுகிற நேரத்தில் ஆண்டவரை விட்டுட்டோன்னா, அவர் மேலே சார்ந்திருக்கிறதை விட்டுட்டோன்னா, அவர் பலத்தின் மேலே சார்ந்திருக்கிறத விட்டுட்டோன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் அவர் மேலே சார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முற்றிலுமாய் அவருடைய வல்லமை. எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை. ஹல்லேலூயா. We depend upon your power. We depend upon your strength. நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படியே நிக்கணும், அவர் வேலை செய்யணும். அதான் மோசே சொன்னான். வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்லா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருப்பீர்கள். எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலைகள், வெளியரங்கமாய் இருந்து எல்லா விதமான உபத்திரவங்கள், சில நேரத்தில் உள்ள இருந்தவர்கள் அதிகமாய் உபத்திரவங்களை கொண்டு வந்தாங்க. வெளியிருந்து வர உபத்திரவங்கள் யாரோ வெளியிருந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியுது? அதை மேற்கொண்டு நிற்க முடியுது. ஆனால் கூட மகன்களாய் இருந்து, கூட குடும்பத்தோடு இருந்து, சபையின் குடும்பமாய் இருந்து விரோதமாய் நிற்கிற வேளையில், அந்த குடும்பமாய் இருந்து விரோதமாய் நிற்கிறவர்களோடு இருந்து சில விரோதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியலையே, அப்போ நீங்கள் சும்மா இருங்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் எங்களுடைய வாய்களை நாங்கள் அடைத்து விட்டு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். எதையுமே பேச முடியாது, யாருக்கிட்டையும் எதையுமே சொல்லவும் முடியாது. நல்லா தெரியும் இவங்க தான் பண்ணுறாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸோட வந்துடும். எல்லா ரெக்கார்ட்ஸோட யார் எங்கே என்ன பேசுனாங்கன்னு கூட வந்துடும். சில இடங்கள் வந்து கூட பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து காமிப்பாங்க. நல்லா தெரியும் இவர்கள் வந்து விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்க, யார் என்ன கோர்ட் கேஸ் போடுறா, யார் அதற்கு காசு கொடுக்குறா, எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரிந்த பிறகும்
ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். ஏன்? உங்களுடைய பணபலமோ, உங்களுடைய அந்தஸ்தோ, உங்களுக்கு யாரோ தெரியுமோ, இந்த ஆட்களை பார்த்து அந்த ஆட்களை பார்த்து எதை இல்லை, அமைதியாயிருங்கள், நான் உங்களுக்காக அற்புதங்களை செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில உங்களுக்காக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். Hallelujah. He has come down to do miracles. Miracles, miracles. உனக்காக அற்புதங்களை செய்யும்படி ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள். உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். I will battle for you. I will wage war on behalf of you. You just have to remain silent. அமைதியா இருந்தா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பலத்தின் மேல் முழுமையாய் சார்ந்து இருப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் மேல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அல்லேலூயா. அவர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆதிகரிப்பார், அதிசயங்களை செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயம் செய்கிற தேவன். ஆமென். ஸோ முதலாவது நல்லா கவனிக்குங்க, உங்களோட தேவன் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும்? விசுவாசித்து கீழ்ப்படியணும். மூன்றாவதாக, அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. நாலாவது, கர்த்தருக்குள் காத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. ஆறாவது, அவருடைய பலத்தின் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். ஏழாவதாக, அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்காக தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எரிகோவுக்கு முன்பாக நிற்கிற, அமைதியாயிரு. 6 நாட்கள் ஒவ்வொரு முறை இந்த எரிகோ மதிலை சுற்றி அமைதியாய் வா. 7வது நாள் 7 முறை நம்ம சுற்றி வருகிற நேரத்தில் 7ஆம் முறையில் ஒரு பெரிதான சத்தத்தை அவருக்கு ஏற்படுத்து. அந்த எரிகோ மதில்களை ஆண்டவர் முறியடித்து போட்டார். யோசபாத், அவனுக்கு விரோதமாய் வந்த சேனைகள், அப்பொழுது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ராத்திரி நீங்க வரும் பொழுது இதே வார்த்தையை சொல்லிட்டு வரணும். கர்த்தரை துதியுங்கள். எல்லா வாயிலிருந்து சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய கிருபை. அப்போ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. His love endures forever. His love endures forever ன்னு சொல்லி வருகிற நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா சத்துருக்களும் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க? ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமாய் எழும்பி முற்றிலுமாய் சிதறடித்து போட்டார்கள். நல்லா கவனிங்க. என்ன செய்யணும்? நம்ம கைகளை உயர்த்தி துதி எடுத்தால் என்ன? யார் ஓடுவா? சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தாலே போதும், சாத்தானோட. எத்தனையோ நாட்கள் பிசாசு துரத்துற முன்பாக இந்த 2001 பிசாசு ஓட்டுறதுக்கு போட்டு ரொம்ப
ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி போ பிசாசேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தார், சிம்பிளான ஒரு காரியத்தை செய்கிறேன். 2-3 பேர் அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், அந்த பிசாசு நிற்கவே முடியாது. ஆராதனைக்கு முன்பாக என்ன பண்ணணும்? ஆராதனைனா ஏதோ ஆடி பாடி ஏதோ பாட்டு தெரியுதோ தெரியல. ஆராதனைனா என்ன? முழுமையாய் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு ஜீவ பலியாய் நீ ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி அவரை நம்ம துதிக்கும் பொழுது, ஆராதரிக்கும் பொழுது, நீ பாட தெரியுதோ பாட தெரியலையோ, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியுதோ வாசிக்க தெரியலையோ, ஆண்டவர் சில பேருக்கு நல்ல பாடல்களை கொடுத்திருக்கிறார், பாட திறனை கொடுத்திருக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதன் மூலமாய் ஆண்டவரை ஆராதிக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் ஒரு ஆராதனை ஏற்ப வேலையில் ஆண்டவர் இறங்கி வந்து எல்லா விதமான சத்துருக்களையும் முறியடித்து போட்டு ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து எல்லா தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் முறியடித்து போட்டு உன்னை ஆண்டவருக்கு நோக்கத்தை கொண்டு அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி விசுவாசத்தோடு அவருக்கு முழுமையாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த என்றால் அவர் பெரிதான ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எல்லாம் எழுந்திருப்போமா, கைகளை உயர்த்துவோமா? இந்த காலைவெளியில் 7 முக்கியமான காரியங்கள் நீங்கள் முற்றிலுமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது என்னது கற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் தேவன். அவர் எனக்கு எல்லா விதமான வழியையும் என்ன பண்ணுவார்? ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். 2வதாக முழுமையாய் அவரை நான் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். 3வதாக அற்பமான ஆரம்பத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. 4வதாக அவருக்காக காத்திருக்க வேண்டும். 5வதாக அவருடைய பிரச்சனம் எனக்கு நிச்சயமாய் வேண்டும் சொல்லி கேட்கணும். 6வதாக முற்றிலுமாய் அவருடைய பலத்தின் மேல் சார்ந்திருக்க வேண்டும். 7வதாக துதி எடுக்கணும். சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளவில்லை, இன்னும் இயேசுவை என்னை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த காலை வேளையில் வாங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும்னு சொல்லுகிறவர்கள் எல்லாம் உங்கள் இடத்தை விட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ ஒரு பிரேக் த்ரூ இல்லாமல், ஒரு நல்ல விதமான ஒரு பிரேக் த்ரூ இல்லாமல் இருந்தீர்களாம், உங்கள் இடத்தை விட்டுட்டு வாங்க. இந்த காலை வேளையில் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு பெரிதான ஒரு விடுதலை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிதான ஒரு பிரேக் த்ரூவை தரும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரும். இந்த சபையில் ஒரு பிரேக் த்ரூ வரும். பாஸ்டர்கள் மத்தியில் ஒரு பிரேக் த்ரூ வரும். இந்த பட்டணத்தில் ஒரு பிரேக் த்ரூ வரும். இந்த தேசத்தில் ஒரு பிரேக் த்ரூ வரும். இந்த உலகத்தில் ஒரு பிரேக் த்ரூ வரும். ஒரு ரிவைவல் வரும். ஒரு எழுப்புதல் வரும். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. யார் ஜெபம் பண்ணோம்? சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தால் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தால் திரும்பி வருவா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே
நாங்கள் துதி எடுக்கும் பொழுது எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரை எதிர் வல்லமைகள் எதுவும் ஆண்டவரை நிற்காதபடி முறி அடித்து போடக்கூடிய ஒரு வல்லமையின் மேல் நாங்கள் சார்ந்திருந்து உம்முடைய காலங்களுக்காக நாங்கள் காத்திருந்து உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா விதமான கோணலான பலிகளை ஆண்டவரை செமைப்படுத்தி அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதே. நல்லா கவனிங்க. நமக்கு பிரமாண்டமாக அக்டோபர் 12ஆம் தேதி இருந்தாலும் இது ஒரு அற்பமான ஆரம்பம். உலகளாவிய மிஷன் ஊழியங்களுக்காகவும் உலகளாவிய சுவிசேஷ ஊழியங்கள் இன்றைக்கு ஆரம்பமாக போகிறது. அற்பமான காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த சபையை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய போகிறார். இந்த உலகத்தை அசைக்கிறவர்கள் இந்த இடத்திலிருந்து எழும்பி வந்து உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானங்களை கொடுத்து சீஷராக்கி அவர்கள் தேவன் என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சதா காலங்களும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த சபையோடு இருந்து இந்த குடும்பங்களோடு இருந்து தனிப்பட்ட நபர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இதை ஜெபிக்கிறோம் அப்பா. Hallelujah. Thank you, Jesus.